"ஆயனார் துணை" சீரியல்ல அடுத்து என்ன நடக்கப் போகுது? வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு பல்லவனோட அம்மா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியா அதாவது பீச்ல போய் உட்கார்றாரு. அத வந்துட்டு தம்பி அண்ணன்கள் அனைவருமே கண்டுபிடிக்கிறாங்க. தோழன் வந்துட்டு, "டேய்! நீ அவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்ட. ஏன்டா 10 மணி ஆச்சுன்னா நம்ம வீட்ல தனியா படுக்கவே பயப்படுவ. இங்க வந்துட்டு தனியா உட்காந்துட்ட. அவ்ளோ என்னடா டிப்ரஷனு?" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் அதே தான் சொல்றாரு. "அண்ணா அதாவது உங்க அம்மா வேற, எங்க அம்மா வேற. உங்களோட வந்துட்டு உரிமையா பழகவே எனக்கு வந்துட்டு முன்ன மாதிரி வரமாட்டேது. அப்படியே போட்டேன்னு வையி, என்னடா பேசுற? அம்மா வேறயா இருக்கட்டும்டா. ஆனா அப்பா ஒண்ணு தானடா. உன் உடம்புலயும் என் உடம்புலயும் ஒரே ரத்தம் தானடா ஓடுது. பார்றா நீ தான்டா இப்படி நினைக்கிற. அண்ணன் அங்க பார்றா எப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு. அப்ப கூட உனக்கு எங்களோட ஃபீலிங் உனக்கு புரியலைலடா." அப்படின்னு வந்துட்டு சோழன் சொல்ல, உடனே ஓடி போய் ஹக் பண்றாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது என்றே சொல்லாங்க. உடனே வந்துட்டு பல்லவன் வீட்டுக்கு போறாரு. விழா கேட்குறாங்க, "எங்கடா போன? நீ இல்லாம துடிச்சு போயிட்டாங்க. யாருமே வந்துட்டு சாப்பிடலடா. சும்மா அண்ணி அண்ணின்னு பாசமா இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்த. வீட்ட விட்டு போயிறாதீங்க, வீட்ட விட்டு போயிறாதீங்கன்னு. இப்ப நீனே என்னைய விட்டு போயிட்டியேடா." அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. "இல்ல நீ இனிமே இந்த மாரி தவறு பண்ண மாட்ட நீ." அப்பா வந்துட்டு இந்த மாரி உண்மைய சொன்னோனே எனக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. அண்ணன்கிட்ட அ அதாவது மேல் மனசு வந்துட்டு அண்ணன்னு உரிமையோட பேச வந்தாலும், ஆழ் மனசுல வந்துட்டு உங்க அம்மா வேற, வேற இந்த மாரி மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு. இனிமே அண்ணன்கள வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதோ! அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு அண்ணி. அதனால தான் நீ எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேது. நான் போய் தனியா போய் நீ நமக்கு யாருமே இல்ல. நம்ம அம்மாவ தேடி போலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்படின்னு சொன்னோனே, "டேய் அப்படி உன்னைய வந்துட்டு ஆரம்பத்திலேயே அண்ணன்கள் நினைச்சிருந்தாங்கன்னா, நீ இந்த அளவுக்கு வந்திருப்பியா? உன்ன வந்துட்டு உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்கடா. டேய் அம்மா வேறயா இருக்கட்டும்டா. ஆனா அப்பா ஒண்ணு தானடா. அத புரிஞ்சுக்கடா பல்லவா. நீ மட்டும் அண்ணி அண்ணின்னு உரிமையோட கூப்பிடுறல்ல. அந்த மாரி உரிமையா தான்டா உன்னைய தம்பியா பார்க்குறாங்க. இந்த மாரி அண்ணன்கள் கிடைக்கிறதுக்கு நீ போன ஜென்மத்தில வந்துட்டு ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கன்றா. உனக்காண்டி வந்துட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டு வந்தவர்றா சேரன் அண்ணன்." அப்படின்னு சொன்னோனே, "நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது." 5 பேருமே அப்படியே ஹக் பண்ணி செம்ம ஹேப்பியா ஆகுறாங்க. "இனிமே வந்துட்டு நான் வீட்ட விட்டு போமாட்டேன் அண்ணின்னு" சொல்றாருங்க. அப்பாடா! நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இவன் கேட்டிருக்கான் அப்படின்னு சோழன் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமும் பல்லவன் வந்துட்டு சரியா சாப்பிடாம ஒரு ஃபோக்கஸ்லயே இல்லாம இருக்காரு. நிலா வந்துட்டு, "ஏன்டா இப்படியே இருக்க? உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? அத சொல்றா. ஆழ் மனசுல இருக்கிறத அத சொல்றா" அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவன் சொல்றாரு, "எங்க அம்மா வந்துட்டு நான் எதார்த்தமா பார்த்துட்டேன். எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அவங்க எங்க அம்மா ஃபோட்டோ இருக்குல்ல, அவங்கள வந்துட்டு நம்ம இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல குடுத்தா, இப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. நம்ம ஏன் விளம்பரப்படுத்தி அதாவது நம்ம அம்மாவ வந்துட்டு எங்க அம்மாவ வந்துட்டு கண்டுபிடிக்க கூடாது. அவங்க எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? எனக்கு பார்த்தே ஆகணும் அண்ணி. இந்த உதவிய மட்டும் செய்வீங்களா?" அப்படின்னு சொன்னோன, "அதுக்கு என்னடா பல்லவா பண்ணிட்டா போச்சு. யாருக்கா இருந்தாலும் அம்மாவ பார்க்கணும்னு தான்டா தோணும். எனக்கே வீட்ட விட்டு வந்ததுக்கப்புறம் எங்க அம்மா கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. நீ சின்ன பையன் உனக்கு தோணாதா? நாளைக்கு நீ சொல்றத வேலையா செய்வோம். ஓகேவா? நம்ம 2 பேருமே போவோம். இந்த ஃபோட்டோவ கம்ப்யூட்டர் சென்டர்ல குடுப்போம். இவங்க இந்த வயசுல எப்படி இருப்பாங்க? என்ன ஏதுன்னு கேட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? சந்தோஷம் தானே? ஹேப்பியா இருக்கணும். இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணங்க கிட்ட பழைய மாரி இருக்கணும். அவங்களும் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணி, அண்ணி நீங்க தானே தெய்வம். எனக்கு அம்மா இல்லன்னு நான் நினைக்கும் போதெல்லாம், எனக்கு ஒரு அம்மாவா, அண்ணியா வந்துட்டு உங்க முகம் தான் தெரியுதுன்னு" சொன்னோனே, அப்படியே கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அ பட் இந்த சூழல்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்துட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ குடுத்து, இப்ப எப்படி இருக்க போறாங்க? அத வந்துட்டு தேட போறாங்க. அப்படி தேடி வந்துட்டு பல்லவன் நினைச்ச மாரியே அவங்க அம்மா வந்துட்டு இவர் பார்த்துட்டாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?